மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு சென்ற இளைஞர் மாயமானதாக அவரது நண்பர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தேடி வருகிறார்கள். மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் இளைஞர் மாயமானதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் கடந்த 21ஆம் தேதி நடந்தது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த மாநாட்டில் 35 நிமிடங்களுக்கு உரையாற்றிய விஜய் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்தார். 250 ஏக்கர் பரப்பளவில் தயார் செய்த மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கானோர் கூடிய நிலையில் விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது கூட்டம் ஆர்ப்பரித்தது. தொடர்ந்து அவர் மேடையில் உரையாற்றிய போதும் பெரும் கூட்டம் தடைகளை உடைத்துக் கொண்டு மேடையை நெருங்கியது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் மாநாட்டை முன்கூட்டியே முடித்தனர் தாவேகாவினர். இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா தொண்டர் மாநாட்டிற்கு சென்ற நிலையில் மாயமானதாக அவரது நண்பர்கள் பதிவிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆதனஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர்தான் 40 வயதான செபஸ்டின். திருமணம் ஆகாத இவர் படப்பையில் உள்ள தனியார் கேண்டீனில் வேலை செய்து வந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினரான இவர் படப்பையை சேர்ந்த நண்பர்களுடன் மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டிற்கு வேனில் சென்றுள்ளார். மாநாட்டு கூட்டத்தில் நுழைந்தவர் மாநாடு முடிந்த பின்பு மீண்டும் திரும்பி வராததாக சொல்லப்படுகிறது. உடன் சென்ற நண்பர்கள் செபஸ்டினை இரவு முழுதும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதையடுத்து அவரது நண்பர்கள் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் செபஸ்டினை காணவில்லை என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தேடி வருகிறார்கள். அவர் தொடர்பான தகவல் தெரிந்தால் தெரிவிக்கும்படியும் சக தொண்டர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் 2 நாள் தேடலுக்கு பிறகு திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து செபஸ்டினை நண்பர்கள் மீட்டுள்ளனர். அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டதால் உறவினர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.